ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த லட்சூஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ கீரையை நல்லா சிறுவாக கட் பண்ணி அலசி நல்லா நான் இப்போ வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு டம்ளரில் பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ குக்கரில் சேர்த்துருவோம். அதை நல்லா அலசி வச்சுக்கணும். இப்போ அதில் தக்காளி வெங்காயம் நறுக்கின கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நான் கலந்து ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் மூடி கேஸில் வச்சுருவோம். கேஸில் வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுத்து நான் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணி அரைச்சிப்போம். தேங்காய் எடுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா நைஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் லைட்டாக விசில் வர ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு விசில் வந்துருச்சு. லைட்டாக நான் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேஸில் ஒரு கொதி வரணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வருது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சலன்னுட்டு. இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது. அதை தண்ணியை வச்சு சுற்றிட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பீடில் வச்சு ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். நான் அப்படியே அடுத்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் வாணலியில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பீடில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது, வெயிட் பண்ணுவோம். அடுத்து இங்கே நான் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெண்டைக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
அது கொஞ்சமாக இந்த பக்கம் நல்லா கொதிக்குது கீரை. சிம் பண்ணியே வச்சுக்கோங்க. லைட்டாக திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கீரையும் நல்லா கொதிக்குது. சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வச்சா கருகிடும். பார்த்திங்கன்னா கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்து இந்த பக்கம் வெண்டைக்காயும் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது என்னோடய சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.